இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் மகிமை நேரம் நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே தாழ்மை காணப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே சிறிது சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் ஆசிக்கின்றேன். தாழ்மை இன்று கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறதா? இந்த உலகத்திலே பல்வேறு மதத்தினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறுபட்ட இடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவர்களாகிய நம்மிடத்திலே அந்த தாழ்மை காணப்படுகிறதா என்பதை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவேளை நாம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தாழ்மையாக இருந்தவர்கள் எவ்வாறு உயர்த்தப்பட்டார்கள், தாழ்மையாக இருந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் அங்கே மேன்மை கிடைத்தது என்று சொல்லி நாம் சிறிது சிந்திப்போம் என்று சொன்னால் நாமும் தாழ்மையாக இருப்பதற்கு அது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பாடமாக அமையும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரே பேரான தன்னுடைய குமாரனை இங்கே அனுப்பினார். இந்த குமாரன் நம்மை விடுவிப்பதற்காக, மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்காக இங்கே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவன் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே பார்க்கின்றோம். கடைசி காலத்திலே அவரை சிலுவையிலே அறைய கொண்டு போகின்றார்கள். அவர் குற்றமற்றவர், எந்த தவறும் எந்த பாவம் செய்யாத பாவமறியாத பரிசுத்தராகிய இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக அங்கே கொண்டு செல்லப்படுகின்றார்கள். ஒருவேளை அவர் எந்த ஒரு நினைத்திருந்தால் அதிலிருந்து அவர் தப்பித்திருக்க முடியும், அவர் அங்கே அதிலிருந்து அங்கே விடுபட்டிருக்க முடியும். ஆனால் தாழ்மையாக அதை ஏற்றுக்கொண்டார். அங்கே அவமானம் படுத்தப்பட்டார். அவர் அங்கே அவருடைய முகத்திலே துப்பினார்கள். எந்த நிமிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் அவர் தாழ்மையை விட்டு அவர் வெளியே வந்ததாக நாம் அங்கே பார்க்க முடிவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த தாழ்மையோடு இருக்கும் பொழுது ஒருவேளை நியாயம் நமக்கு மறுதளிக்கப்படும், அங்கே மறுக்கப்படும் என்பதை கூட நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசுவினிடத்திலே எந்த விதமான பாவம் இல்லை, அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. ஆனாலும் அங்கே நியாயம் அங்கே மீறப்பட்டது. நியாயத்தின் அடிப்படையிலே பார்த்தால் அவர் விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கள்ளர்களுக்காக கள்ளர்களை விடுவிக்க வேண்டும், கள்ளர்கள் அங்கே அவர் கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவரை விடுவிக்கப்பட்டு தாழ்மையாக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே அவர் அங்கே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நடந்தது என்ன? சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் அங்கே மரித்தவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர் உயிரோடு எழுந்த நிமித்தமாக அங்கே மகிமைப்படுத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தாழ்மையோடு காணப்பட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் தாழ்மையோடு காணப்படுகின்றோமோ ஒரு நாளிலே நாம் உயர்த்தப்படுவோம். எப்பொழுதெல்லாம் ஒருவேளை தாழ்மை நிமித்தமாக நாம் அவமானப்படுத்தப்பட்டாலும், நம்முடைய நியாயம் மறுக்கப்பட்டாலும், ஒருவேளை அந்த நேரத்திலே அது நாம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் ஒரு நாள் வரும், தாழ்மையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக அது வெற்றியை கொண்டு வரும். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தாரோ, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் பரத்திற்கு ஏறி போனாரோ, அதை போல நாமும் ஒரு நாளிலே நமக்கு அந்த விடுதலை கிடைக்கப்படும். நாம் தாழ்மையோடு காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மேன்மை நமக்கு கொடுக்கப்படும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அது அனுமதிக்கப்படும். ஆகவே தாழ்மையை தரித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்னும் வேதத்திலே நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சவுலை பற்றி. இஸ்ரவேல் மக்கள் அங்கே வனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். வழிநடத்தப்படுகின்ற நேரத்திலே அவர் எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும், ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். இது கர்த்தருடைய அந்த சத்தத்தை அவருடைய செவிக்கு அதை எட்டின பொழுது ஒருவரை அங்கே ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நியமித்து அங்கே அவருக்கு சொல்லப்படுகின்றது. அவன் சவுலை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீ ராஜாவாக வரப்போகிறாய் என்று சொல்லி சாமுவேல் மூலமாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாத்திரத்திலே அவன் சொல்லுகின்றான், நான் சிறிய கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து வந்தவன், என்னுடைய குடும்பம் மிக ஒரு சாதாரண குடும்பம் என்று சொல்லி தன்னை அவன் தாழ்த்தி அவன் அங்கே ஒப்பு கொடுக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, சவுல் இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஆனால் அதை சொன்ன மாத்திரத்திலே நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போகிறாய் என்று சொன்ன மாத்திரத்திலே
அவன் சொல்கிறான், நான் சிறிய கோத்திரமாகிய பென்யமீன் கோத்திரத்திலே ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே இருந்து நான் வருகிறவன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்த்தினான். அதன் மூலமாக அவன் இஸ்ரவேலினுடைய ராஜாவாக முதல் ராஜாவாக அங்கே அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவராய கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்மை உயர்த்துவதற்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்தும் பொழுது நம்மிடத்திலே தாழ்மை காணப்பட வேண்டும். ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நேரத்தில் அவன் தன்னை தாழ்த்துகிறான். எத்தனை மேலான காரியம்! நம்மிடத்தில் அப்படி ஒரு தாழ்மை வருமா? இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ஒருவேளை ஒரு உயர்ந்த பதவி நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் நம்முடைய மனநிலை எப்படி மாறுகின்றது? உறவுகளை மதிக்காமல், நான் சுற்றங்களை மதிக்காமல் காணப்படக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக கூட மனிதன் தள்ளப்பட்டு விடுகின்றான். அது கிறிஸ்தவர்களும் அதற்கு விதிவிலக்காக இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையை தரக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் தாழ்மையாக நாம் காணப்பட வேண்டும். இந்த சவலை போல தன்னை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் பிந்திய காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே அவன் யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்கே அவன் கொன்றதை பார்க்கலும் தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டு 10000 என்று சொல்லி மக்கள் பாடின பொழுது அவனுடைய உள்ளத்திலே தாழ்மை இல்லாமல் போய்விடுகின்றது. தாழ்மையாக ஏற்றுக்கொண்டவன் அங்கே அரசனாக உயர்த்தப்பட்டு அவன் அரசனாக இருக்கக்கூடிய காலத்திலே அவன் தாவீதை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசிய பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அந்த தாழ்மை விட்டு அவன் மீறினபடியினால் அவன் அங்கே பிசாசினால் அவன் ஆட்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அசுத்தாவி அவனை பிடித்தது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் ஒருவேளை தாழ்மை நிமித்தமாக காணப்படுகின்ற பொழுது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கின்றோம், மேன்மையை பெற்றுக் கொள்கின்றோம். ஆனால் பெருமை நம்மிடத்திலே அது வருகின்ற நேரத்திலே, தாழ்மை இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மிடத்திலே காணப்படும் பொழுது அங்கே அசுத்தாவி இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரித்து இந்த உலகத்தோடு வாழும் பொழுது அது நமக்கு அழிவுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அழைத்து சொல்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவரோடு அண்டி வாழக்கூடிய நீங்களும் நானும் நாம் அவரை போலவே நாம் தாழ்மையோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆகாப் என்ற ஒரு ராஜாவை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகாப் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசன். அவனுடைய மனைவி எசபேல் என்பவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாபோத் என்பவனுடைய அந்த நிலத்தை கேட்கிறாள். அந்த நாபோத்தினுடைய அந்த நிலத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் ராஜாவாக இருந்தாலும், ராஜா என்பவனுக்கு எல்லா நிலங்களும் அவனுக்கு உட்பட்டதுதான். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இந்த நிலத்தை நிச்சயமாக எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவள் வற்புறுத்தின் பேரிலே அங்கு அவன் அதற்காக அவள் சொல்வதை கேட்டு அப்படியே அவனை கொன்று அங்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கிறான். இதன் மூலமாக அங்கே அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகின்றது. தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு எச்சரிக்கப்படுகின்றது, நீயும் அவனைப் போல கொல்லப்படுவாய், உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் தின்கும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டது. உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் உடனடியாக அதை சொன்ன மாத்திரத்திலே ரெட்டுடுத்தி அவன் சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணினான் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். அவன் தாழ்மையை அங்கே உடனடியாக ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக ரெட்டுடுத்தி சாம்பலிலே உபவாசித்திருந்து ஆடைகளை கிழித்து கொண்டது காணப்பட்டது நிமித்தமாக அங்கே கர்த்தரிடத்திலிருந்து தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தை சொல்லப்படுகின்றது, உன்னுடைய ஜெபம் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஒருவேளை கொடுக்கப்படக்கூடிய தண்டனை உன்னுடைய காலத்தில் அது நடைபெறாது, உன்னுடைய சந்ததியாகிய உன்னுடைய புதல்வருடைய காலத்திலே அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அவனுடைய காலத்திலே கொடுக்கப்பட்ட தண்டனை நிறைவேற்றப்படாமல் அவனுடைய கண்கள் முன்பதாக அது நடைபெறாமல் பின்பதாக நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாமும் அப்படித்தான். ஒருவேளை நம்மிடத்தில் கூடிய அநேக ஐஸ்வர்யத்தை பார்க்கலும் மற்ற சில விஷயங்களுக்கு அது ஈர்க்கப்பட்டு அதன் மீது ஆசை கொண்டு ஒருவேளை அது நிமித்தமாக விழுந்து போகின்றவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் நம்மிடத்திலே எல்லாம் இருக்கிறது, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்ல அந்த பெருமை வரும் பொழுது அந்த தாழ்மை இல்லாமல் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஒருவேளை அழிவுக்கு நேராக நம்ம அழைத்து செல்லும். இந்த ஆகாப் கடைசி நேரத்திலே அவன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினதினால் அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்டது தண்டனையானது அவனுடைய காலத்தில் நிறைவேற்றப்படாமல் அவனுடைய சந்ததியினுடைய காலத்திலே அங்கே நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய மனைவியின் இரத்தத்தை நாய்கள் தின்னும் என்று சொல்லியும் மேலும் பார்த்தோம் என்று சொன்னால் பட்டணத்தில் சாகிறவர்களை அங்கே நாய்களும் அங்கே
பட்டணத்திற்கு புறம்பே வெளியே சாகிறவர்களை ஆகாய்த்து பறவைகளும் தின்னும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. அந்த சாபங்கள் எல்லாம் ஆகாபனுடைய காலத்தில் நடைபெறாமல் அவருடைய சந்ததியின் காலத்தில் நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தன்னை தாழ்த்தினதினால் கர்த்தருடைய கண்களிலிருந்து தயவு கிடைத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாவங்கள் செய்தாலும், ஒருவேளை நாம் அவருடைய கற்பனைகளை மீறினவர்களாக, நியாயப்பிரங்களை மீறினவர்களாக காணப்பட்டாலும், அது நிமித்தமாக நம்ம ஒருவேளை துன்பத்திற்குள்ளாக தண்டனைக்குள்ளாக தள்ளப்பட்டாலும், அவருடைய தாழ்மையோடு கேட்கும் பொழுது எல்லாவற்றிலிருந்து அவர் விடுதலை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான தாழ்மையை நம்ம ஒருவருக்கும் தந்தவர்களாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த உலகத்திலே முழுவதுமாக உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததின் மூலமாக நீ உயர்த்தப்பட்டீர் ஆண்டவரே, நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே. அந்த மகிமை இன்றளவு பேசப்படுகிறது. நீங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே, நாங்களும் தாழ்மையோடு இருந்து ஆண்டவரே உண்மையை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இது அப்படியே செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.